அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த வாரம் எங்களுடைய தலைவருடைய சுற்றுப்பயணம் தொடர்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து திருச்சியில் முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருந்துச்சு. அதுக்காக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வந்து போன வாரம் திருச்சி கமிஷனரேட்டில் மற்றும் அது பெரம்பலூர் அரியலூர்லாம் சந்தித்து அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் எஸ்பி கிட்ட கடிதம் கொடுத்துருந்தாங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த அனுமதியும் தரப்படவில்லை. எல்லா இடத்துலையும், அதாவது தலைவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் எல்லா ஊர்லையும், இப்போ சென்னை மாதிரியான அனைத்து ஊர்களிலும், அனைத்து நகரங்களிலும், அனைத்து மாநகராட்சிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள் அனுமதிக்கப்படும். அந்த அனுமதிக்கப்பட்ட லிஸ்ட்ல இருந்தே நாங்கள் ஒரு சில இடங்களை குறிப்பிட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் வழங்கியிருந்தார். அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திரும்பவும் அது போலீஸோடு சேர்ந்து மீதும் அவங்க குறிப்பிட்ட மற்ற இடங்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்கள் அவங்க குறித்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த 30 இடங்களிலும் நாங்கள் மறுபடியும் கிட்டத்தட்ட 2 கடிதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு காலையிலேயும் 3வது கடிதமாக போலீஸாரே அவர்கள் எங்கே இடம் உகந்ததாக இருக்குதோ அந்த இடத்தையே குறிப்பிட்டால் கூட அங்கேயே நாங்கள் எங்களுடைய தலைவரின் பயணத்தை அந்த வழியிலாக மேற்கொள்ளுகிறோம் என்று கடைசியாக இன்று காலை கடிதம் கொடுத்திருக்கிறோம். இது போக டிசம்பர் கடைசி வரை, டிசம்பர் 20ஆம் தேதி வரை எங்களுடைய முழு சுற்றுப்பயண விவரம், அதாவது எங்களுடைய தலைவரின் மொத்த சுற்றுப்பயண விவரத்தையும் இன்று டிஜிபி அலுவலகத்தில் ஏடிஜி அவர்களை சந்தித்து அவர்கிட்ட வந்து மொத்த பயண விவரத்தையும் கொடுத்துருக்கோம். ஏன்னால் இதே மாதிரியான ஒரு விஷயம் அனைத்து ஊர்களிலும் அனைத்து இடத்துலையும் எங்களுக்கு நடக்கக்கூடாது. இன்னொன்று, ஒரு தலைவர், ஒரு கட்சியின் தலைவர், இன்னைக்கு மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களின் ப்ரோக்ராம் மட்டும்தான் எல்லா இடத்திலும் தடை செய்யப்படுகிறது. எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய ப்ரோக்ராம் எல்லா இடத்துலையும் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எதற்கும் அனுமதி கிடைப்பதில்லை. எங்களுடைய தலைவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்ப்பாட்டத்திற்கும் நாங்கள் நீதிமன்றம் சென்று தான் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பெற்றோம். மாநாட்டிற்கும் தெரியும், எவ்வளவு தடைகளை தாண்டி கிட்டத்தட்ட 20 நாட்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து அனுமதியை பெற்றோம். அதே போல் சுற்றுப்பயணம், நீங்கள் எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க, எல்லா கட்சியினரும் மேற்கொள்கிறாங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் அனுமதி எங்களுக்கு கிடைப்பதாக இல்லை. ஸோ அதனால தான் இன்னைக்கு மொத்த விவரத்தையும், அதாவது மொத்த பயண திட்டங்களையும் இன்றைக்கு வந்து டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்துருக்கிறோம். அது போக அந்தந்த மாவட்டங்களிலும் எஸ்பி கிட்ட தனியாக வந்து நாங்கள் கொடுப்போம், ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம். மொத்த ப்ரோக்ராம் பிளானையும் கொடுத்துருக்கோம். இதற்கப்புறம் கண்டிப்பாக மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்று கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அனைத்தையும், தன்னுடைய இன்னைக்கு ஒரு கேரியரின் உச்சத்தை விட்டு வரும் எங்களுடைய தலைவருக்கு இது போன்ற இடைஞ்சல்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு. இதை அனைத்தையும் மீறி மக்களுடைய ஆதரவு, பேராதரவு இருக்கு. அந்த பேராதரவோட நாங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி இந்த தேர்தல் வரை மக்கள் சந்திப்பு எந்த தடையும் இல்லாமல் இல்ல, திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏன்னா பிரதமருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த ஆண்டு தேர்தலின் போது பிரதமருக்கு 7-8 இடத்தில் ரோடு ராலி நடத்தினாங்க. அதே போல் மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கும் ரோட் ஷோ நடத்துனாங்க. ஸோ சென்னையில், அதுவும் பிரதான இடம், அதாவது டி நகரில் பாண்டி பசார் ஏரியிலேயே பிரதமருக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் போக்குவரத்தை நிறுத்தி காவல்துறை அனுமதி அளித்தது. ஏன்னா காவல்துறைக்கு அந்த ஃப்ரீடம், அந்த இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்களால் செய்ய முடியும், எந்த இடத்துலையும் செய்ய முடியும். எங்களுக்கு மட்டும்தான் திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது, மற்ற அனைவருக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு மறுக்கப்படுகிறது, விவசாயிகள் போராட்டத்துக்கு மறுக்கப்படுகிறது, வாழ்வாதாரத்துக்கு போராடும் தூய்மை பணியாளர்களுக்கு மறுக்கப்படுது. மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் மறுக்கப்படுகிறது, வேற யாருக்கும் மறுக்கப்படவில்லை. இது வந்து கண்டிப்பாக எங்களுடைய போராட்டம் இதனால நாங்கள் கண்டிப்பாக இந்த 13ஆம் தேதி மக்களுடைய சந்திப்பு, எங்களுடைய தலைவரின் சந்திப்பு எந்த காலத்திலும் நாங்கள் தவிர்ப்பதாக இல்லை. அது கண்டிப்பாக நடைபெறும். இல்ல நாங்கள் கண்டிப்பாக, ஏன்னா ஒரு தலைவர் மக்களை போய் சந்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, அது அடிப்படை உரிமை. 13ஆம் தேதி திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்பு கண்டிப்பாக நடைபெறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.